பேராசிரியர் லாஸ்கியின் கூற்றுப்படி சமத்துவத்தின் முதன்மை பொருள் என்ன? ஏ. சமூக சிறப்புரிமைகள் இல்லாமை. பி. ஒரே மாதிரியான வெகுமதி. சி. ஒரே மாதிரியான நடத்துமுறை. டி. சமூக படிநிலையின் இருப்பு. சரியான பதில் ஏ. சமூக சிறப்புரிமைகள் இல்லாமை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. பேராசிரியர் லாஸ்கியின் கூற்றுப்படி சமத்துவம் என்பது எந்தவொரு தனிநபருக்கும் அல்லது வகுப்பினருக்கும் சமூகத்தில் சிறப்புச் சலுகைகள் வழங்கப்படாமல் இருப்பதாகும். இதில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. சுலிகுல் சுல்ஹிகுல் என்ற சொற்றொடரின் பொருள் என்ன? ஏ. புனித போர். பி. மதங்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். சி. முழுமையான அதிகாரம். டி. தெய்வீக ஆட்சி. சரியான பதில் பி. மதங்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. முகலாய பேரரசர் அக்பர் அறிமுகப்படுத்திய சுலிகுல் என்பது அனைத்து மதங்களுக்கிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் கொள்கையாகும். இது அவரது பேரரசில் இருந்த பல்வேறு மதத்தினரை ஒருங்கிணைக்க உதவியது. மாநில அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? ஏ. தலைமைச் செயலாளர் தி சீஃப் செக்ரட்டரி. பி. ஆளுநர் தி கவர்னர். சி. அரசு தலைமை வழக்கறிஞர் தி அட்வொகேட் ஜெனரல். டி. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். சரியான பதில் டி. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். 9. சரியான விடை டி. சோகஸ்மெலி. மாநில அளவில் முதலமைச்சர் அரசாங்கத்தின் உண்மையான தலைவராகச் செயல்படுகிறார். அவர் அமைச்சரவையை வழிநடத்தி மாநில நிர்வாகத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறார். பின்வருவனவற்றில் ஆக்ராவுக்கு அருகிலுள்ள சிக்கந்தராவில் அமைந்துள்ளது எது? ஏ. தாஜ்மஹால் தாஜ்மெஹல். பி. அக்பரின் கல்லறை அக்பர்ஸ் டூம். சி. ஹுமாயூனின் கல்லறை ஹுமாயூஸ் டூம். டி. செங்கோட்டை ரெட் ஃபோர்ட். சரியான பதில் பி. அக்பரின் கல்லறை அக்பர்ஸ் டூம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. முகலாய பேரரசர் அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தராவில் அமைந்துள்ளது. இது அக்பரால் தொடங்கப்பட்டு அவரது மகன் ஜஹாங்கீரால் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை அமைப்பாகும். விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு நிறுவப்பட்டன? ஏ. 2000. பி. 1998. சி. 2010. டி. 2005. சரியான பதில் ஏ. 2000. 2000 11வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிக்க 2000ஆம் ஆண்டில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. இவை நீதித்துறை சுமையை குறைக்கவும் மக்களுக்கு விரைவான நீதியை வழங்கவும் உதவுகின்றன. உரிமைகள் தொடர்பாக எந்தவொரு நபருக்கும் என்ன மறுக்கப்படக்கூடாது? ஏ. வாக்களிக்கும் திறன். பி. கல்விக்கான அணுகல். சி. பேச்சு சுதந்திரம். டி. எந்தவொரு உரிமைகளையும் அனுபவித்தல். சரியான பதில் டி. எந்தவொரு உரிமைகளையும் அனுபவித்தல். 4. சரியான விடை டி. சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. அவற்றை அனுபவிப்பதில் இருந்து யாரையும் தடுக்கக்கூடாது. உரிமைகள் மறுக்கப்படுவது ஒரு தனிமனிதனின் வளர்ச்சியை பாதிக்கும் என்பதால் இது முக்கியமானது. உள்ளூர் சந்தைகளில் உள்ளூர் பகுதி அல்லது பிராந்தியத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் யார்? ஏ. ஒழுங்குபடுத்துபவர்கள். பி. உற்பத்தியாளர்கள். சி. விநியோகஸ்தர்கள். டி. வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள். சரியான பதில் டி. வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள். சரியான விடை டி. சோகஸ்மெலி. உள்ளூர் சந்தைகளில் லோக்கல் மார்க்கெட்ஸ் வாங்குபவர்களும் விற்பனையாளர்களும் ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதி அல்லது கிராமத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை நிறுவுவதன் முதன்மை நோக்கம் என்ன? ஏ. சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துதல். பி. நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரித்தல். சி. சந்தை விலைகளை ஒழுங்குபடுத்துதல். டி. வணிகங்களுக்கு சட்ட உதவி வழங்குதல். சரியான பதில் பி. நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரித்தல். சரியான விடை பி. சோகஸ்மெலி. நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாவட்ட, மாநில மற்றும் மத்திய அளவில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆட்சியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற மாநில அரசு ஊழியர்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கிறார்கள்? ஏ. பொது நன்கொடைகள்.
பி. உள்ளாட்சி அரசு. சி. மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட். டி. மத்திய அரசு. சரியான பதில் சி. மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட். 3. மாநில அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள் அந்தந்த மாநிலத்தின் தொகுப்பு நிதியிலிருந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் வழங்கப்படுகின்றன. இந்திய பிரதமர் நாடாளுமன்றத்தின் எந்த அவையில் பெரும்பான்மையை பெற்றிருக்க வேண்டும்? ஏ. மக்களவை லோக்சபா. பி. சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சி. விதான சபை விதான் சபா. டி. மாநிலங்களவை ராஜ்யசபா. சரியான பதில் ஏ. மக்களவை லோக்சபா. சரியான விடை இந்திய பிரதமர் மக்களவையில் லோக்சபா பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். மக்களவையில் பெரும்பான்மையை இழந்தால் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். பிரிவினையின் போது எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஏ. மவுண்ட்பேட்டன் பிரபு லார்ட் மவுண்ட்பேட்டன். பி. ராட்கிளிஃப். சி. மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி. டி. ஜவஹர்லால் நேரு. சரியான பதில் பி. ராட்கிளிஃப். சரியான விடை பி. சோகஸ்மேலி 1947 இல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லைகளை வரையறுக்க சிரில் ராட்கிளிஃப் தலைமையில் எல்லை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதனால்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோடு ராட்கிளிஃப் கோடு என்று அழைக்கப்படுகிறது. பாதுகாப்பு படையின் உச்சகட்ட அதிகார பயன்பாடு எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? ஏ. இராணுவ விதிமுறைகளால். பி. நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம். சி. சட்டத்தின் மூலம் பை லா. டி. குடியரசுத் தலைவர் ஆணை மூலம். சரியான பதில் சி. சட்டத்தின் மூலம் பை லா. 4. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 53(2) இன்படி முப்படைகளின் உச்சகட்ட அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டத்தின் மூலமே ஒழுங்குபடுத்தப்படுகிறது. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற சொல் எந்த பத்தாண்டுகளில் உருவாக்கப்பட்டது? ஏ. 1990கள் 1990s. பி. 1960கள் 1960s. சி. 1970கள் 1970s. டி. 1980கள் 1980s. சரியான பதில் சி. 1970கள் 1970s. 1972 இல் பூட்டான் மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் இச்சொல் உருவாக்கப்பட்டது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட மக்களின் மனநலன் மற்றும் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. 1990கள் என்பது இச்சொல் உருவான காலத்திற்கு பிந்தையது. சுரங்கங்கள் சட்டம் உட்பட இந்தியாவில் பெண் தொழிலாளர்களுக்காக பல சட்டங்களை இயற்றியவர் யார்? ஏ. பெரியார் ஈயூட்வே. ராமசாமி. பி. மகாத்மா காந்தி. சி. ஜவஹர்லால் நேரு. டி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டாக்டர் பி.யூ.தா. அம்பேத்கர். சரியான பதில் டி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டாக்டர் பி.யூ.தா. அம்பேத்கர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தொழிலாளர் நல அமைச்சராக இருந்தபோது சுரங்கங்கள் சட்டம், மகப்பேறு நலச் சட்டம் போன்ற பல சட்டங்களை இயற்றினார். இவை பெண் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்தன. தொலைக்காட்சி சேனல்கள் எதை ஒளிபரப்புகின்றன? ஏ. தேசிய செய்திகள் மட்டும். பி. சர்வதேச செய்திகள் மட்டும். சி. தேசிய மற்றும் சர்வதேச செய்திகள். டி. சமூக பிரச்சினைகள் மட்டும். சரியான பதில் சி. தேசிய மற்றும் சர்வதேச செய்திகள். சரியான விடை சி. தொலைக்காட்சி ஊடகங்கள் உள்ளூர் செய்திகள் முதல் தேசிய மற்றும் சர்வதேச செய்திகள் வரை அனைத்தையும் மக்களுக்கு வழங்குகின்றன. இது உலகளாவிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உதவுகிறது. தவறான விடைகள் ஏ. இவை தேசிய செய்திகளை மட்டும் வழங்குவதில்லை. ஆளுநர் மாநிலத்தின் தலைவர் ஆவார். ஏ. சட்டமன்ற லெஜிஸ்லேட்டிவ். பி. நிர்வாக எக்ஸிகியூட்டிவ். சி. நீதித்துறை ஜுடிஷியல். டி. நிதி ஃபைனான்ஷியல். சரியான பதில் பி. நிர்வாக எக்ஸிகியூட்டிவ். சரியான விடை பி. மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அரசியலமைப்பு சட்டப் பிரிவு 154 கூறுகிறது.
அவர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகத் தலைவராகவும் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் செயல்படுகிறார். இந்தியாவில் ஆளுநரை நியமிப்பது யார்? ஏ. முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். பி. மத்திய அரசு, தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சி. மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். டி. உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். சரியான பதில் பி. மத்திய அரசு, தி சென்ட்ரல் கவர்மெண்ட். 10. சரியான விடை மத்திய அரசு, தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்திய அரசியலமைப்பின் 155வது பிரிவின்படி ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்படுகிறார். ஒற்றைக் குடியுரிமையுடன் இந்திய அரசியலமைப்பு எவ்வகையான உரிமைகளை வழங்குகிறது? ஏ. கட்டுப்படுத்தப்பட்ட உரிமைகள். பி. சீரான உரிமைகள். சி. வரையறுக்கப்பட்ட உரிமைகள். டி. மாறுபட்ட உரிமைகள். சரியான பதில் பி. சீரான உரிமைகள். சரியான விடை பி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு நாடு முழுவதும் ஒற்றைக் குடியுரிமையை வழங்குவதன் மூலம் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான மற்றும் சீரான உரிமைகளை வழங்குகிறது. இது மாநிலங்களுக்கு இடையேயான பாகுபாட்டை நீக்கி இந்தியர் என்ற உணர்வை வலுப்படுத்துகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?